வெல்கம் டு லில்லிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு தோசையும் தேங்காய் சட்னியும் வித்தவுட் தேங்காய் எப்படின்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றி 4 பல் பூண்டு, 3 மிளகாய், 2 பல்லாரி, குட்டி குட்டி பல்லாரி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதக்குனதும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதும் பொரிகடலை ஒரு கையும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு மறுபடியும் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு அந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சட்னியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் அப்படி செஞ்சதில்லை. இந்த டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.